அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் முயற்சியை விட மிகப்பெரிய பரிகாரங்கிறது வேற எதுவும் இல்லைங்க. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா நமக்கு நேரம் காலம் ரொம்பவே முக்கியமாக இருக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் காலம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு கையில விஸ்வரூப வெற்றியையும் மற்றொரு கையில் வேலையும் லாபமும் பெற போறீங்க. அதை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா 7.5 சனிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. ஆமாங்க, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்பராசியில் இருந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு போயிட்டாரு. அதனால் உங்களுக்கு 7.5 சனின்றது முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம்ங்க. இப்போ இந்த 3ஆம் வீடான மீன ராசியில், அதாவது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. 3ஆம் வீட்டில் சனி பகவான் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்துட்டாரு. அப்போ அந்த ஸ்தானாதிபதியான குரு பகவான் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசியில் இருக்காருங்க. அவர் மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார். மிதுன ராசிங்கிறது உங்கள் மகர ராசிக்கு 6ஆம் வீடு. 3ல் சனி, 6ல் குரு. அதுவும் சனி இருக்கக்கூடிய வீடு குரு பகவானுக்கு உரிய வீடு. ஓகேங்களா? இதனால் இந்த வருஷம் குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னோம்னா, இந்த சனி பகவான் வேலைக்கு உரிய கிரகம். அப்போ வேலையில் முயற்சி செய்து ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்குங்க. பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது வேலையை குறிப்பது. அதில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. 3ஆம் வீடு வெற்றியை கொடுப்பதுங்க. அதில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ நிச்சயமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் வெற்றி, அதுபோல் இடமாற்றம், இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனு இதெல்லாம் கிடைக்குங்க. இப்போ இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. அதுபோல் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு கிடைக்கும். பேங்கிங் செக்டரில் வேலை. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபாரஸ்ட், அதாவது வனத்துறையில் வேலை, கப்பல் துறையில் வேலை, இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் விஷயத்தில் பார்த்தோம்னா ஹோட்டல், அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஆடை ஆபரண தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், இதிலெல்லாம் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 6ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்காரு. அப்போ நிச்சயமாக எதிர்பார்த்த இடத்துல கடன் கிடைக்குங்க. ஓகேங்களா? மிக முக்கியமாக அரசு வேலை கிடைக்கும். அதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. நிரந்தரமான வேலை நிச்சயமாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அமையும். இதில் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 4ஆம் வீடான கேந்திரத்தில், அதாவது மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போ மகர ராசிக்கு 6ஆம் வீடாக இது இருக்கிறதால நிச்சயமாக எதிர்பாராத திருப்பம் என்பது வீடு, மனை, கார், வண்டி வாகன விஷயத்தில் ஏற்படும். சரிங்களா? ஒன்று அவற்றினை மாற்றுவது அல்லது அதில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படுங்க. செவி வழியாக உங்களுக்கு சில நல்ல தகவல்கள் தெரிய வரும். அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தகவல்களை வைத்துக்கொண்டு கூட பெரிய அளவு வாய்ப்புகள் கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகளை விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களை பற்றி பரவிய பல தவறான தகவல்கள் ஒரு முடிவுக்கு வந்துடும். வீண் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடுவீங்க. மேலும் சிற்றின்ப சுகம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். தாம்பத்திய
வாழ்க்கை சரியாகுங்க. உங்கள் மீது தேவையில்லாத பழிச்சொல் அவச்சொல் இருந்துச்சுன்னா அது நீங்கும். இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காலகட்டத்தில் முயற்சிக்கு நீங்கள் பயப்படாதீங்க. முயற்சியில் தொய்வு வேண்டாம். நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியையும் லாபத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்குங்க. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சி உங்களுக்கு பெரிய லாபத்தினை கொடுக்க போகுதுங்க. அதுக்குரிய தருணம் தான் இது. விட்டுடாதீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. மிக முக்கியமாக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக எதிரி கடன் நோயை அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? பெரிய அளவு கஷ்டம் இனிமே வராதுங்க. ஏற்கனவே நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிகளை குரு பகவான் கொடுப்பாருங்க. விட்டுறாதீங்க. மகர ராசியில் பிறந்த நீங்கள் காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் இந்த பிரதோஷ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நந்தி பகவான் செவிகளில் உங்கள் வேண்டுதல்களை கொண்டு போய் சேருங்க. நிச்சயமாக அவை நிறைவேற்றப்படும். நன்மைகள் எல்லாம் உண்டாகும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.